அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 20 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1680 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. 9, 11, 12ஆம் தேதிகளில் கீழம்பாக்கத்திலிருந்து 1095 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேடிலிருந்து 9, 11, 12ஆம் தேதிகளில் 245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மாதவரத்திலிருந்து 9, 11, 12ஆம் தேதிகளில் 40 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டுள்ளதாக RBI அறிவித்துள்ளது. 0.25% குறைக்கப்பட்டதால் ரெப்போ வட்டி விகிதமானது 6% உள்ளது என ரிசர்வ் வங்கி ஆளுநரான சஞ்சய் தெரிவித்திருக்கிறார். மேலும் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் வீடு, வாகன கடனுக்கான வட்டி விகிதங்களை வங்கிகள் குறைக்க வாய்ப்புள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் 0.25% குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று ஏப்ரல் 10ஆம் தேதி மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறி விற்பனை செய்வது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் மீது குற்றவிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் சுமார் 6.11 லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரான சங்கரபாணி தெரிவித்திருக்கிறார். புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவிலேயே ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார். ரேஷன் அட்டை தொலைந்துவிட்டால் தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கும் அலைய வேண்டிய நிலை உள்ளது. மேலும் விண்ணப்பத்திற்கான பணம் கொடுக்க வேண்டிய நிலையும் உள்ளது. எனவே இனி ரேஷன் கார்டு தொலைந்துவிட்டால் நகல் அட்டையை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாக ₹50 பணம் செலுத்தினால் அஞ்சல் துறை மூலமாக வீடுகளுக்கே ரேஷன் அட்டை வந்து சேரும். இந்த திட்டத்தின் மூலமாக 9 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தொலைந்து போன அட்டைக்கு பதிலாக புதிய அட்டையை பெற்றுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: டிஜிட்டல் வசதி மற்றும் தனி உரிமையை மேம்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக மத்திய அரசு செவ்வாய்க்கிழமை புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலி மூலம் பயனாளர்கள் தங்களுடைய ஆதார் விவரங்களை டிஜிட்டலாக சரிபார்த்து பகிரவும் முடியும். இதன் மூலமாக ஆதார் அட்டை உடன் கொண்டு செல்லவும் புகைப்பட நகலை வழங்கவும் தேவையில்லை. ஆறாவது அறிவிப்பு: தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கிகளில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரான பெரிய கருப்பன் அறிவித்திருக்கிறார். அதேபோல நிலமற்ற பெண் விவசாய தொழிலாளர்கள் நிலம் வாங்குவதற்கு ₹5 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் எனவும், வேளாண் தொழிலில் ஈடுபட்டுள்ள நிலமற்ற பெண் விவசாய தொழிலாளர்களை ஊக்குவிக்கவும், அவர்களின் பொருளாதாரத்தை நிலைமையை மேம்படுத்தவும் அவர்களின் பெயரில் 2 ஏக்கர் வரை விவசாய நிலம் வாங்க ₹5 லட்சம் வரை கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடன் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: பொன்னேரி, கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக ஏப்ரல் 10, 12ஆம் தேதிகளில் 20 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டும் உள்ளது. ஏப்ரல் 10, 12இல் பயணிகளின் வசதிக்காக சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர் இடையே 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். எட்டாவது அறிவிப்பு: நாளை முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தும் உள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மே மாதம் 3ஆம் தேதி வேலை நாள் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்தும் இருக்கிறார்.
சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 10வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குதல் தொடர்பான பயிற்சியானது 22/4/2025 முதல் 24/4/2025 வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிறுவனம் வளாகத்தில் நடைபெறவும் உள்ளது. 11வது அறிவிப்பு. 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024இல் பட்டாசு விபத்துகள் 40% குறைந்துள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவித்தும் உள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொழிலாளர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. 12வது அறிவிப்பு. டெல்டா மாவட்டங்களில் அடிப்படை வசதிகளுடன் கூடிய 20 எண்ணிக்கையிலான மொத்தம் 2,63,000 மெட்ரிக் டன் கொள்ளளவில் மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் ரூபாய் 399 கோடியே 19 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சரான பெரிய கருப்பன் தெரிவித்திருக்கிறார். 13வது அறிவிப்பு. தூத்துக்குடி மீனவர்கள் 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இன்றும் நாளையும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்களுக்கு மீன்வளத்துறை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. 14வது அறிவிப்பு. கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பணியிடத்து விபத்து மரண உதவித்தொகையானது 8 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும் தொழிலாளர்களின் குழந்தைகள் செவிலியர் படிப்பு படிக்க உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அமைச்சரான தாமு அன்பரசன் அறிவித்திருக்கிறார். 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு 202 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தலா 3 கோடி வீதம் 202 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. 16வது அறிவிப்பு. முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாட்டில் 10 கோடி லட்சம் முதலீடுகள் குவிந்துள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2024-25இல் தமிழ்நாடு 9.69% வளர்ச்சி வீதத்துடன் இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. வீடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியும் உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி இந்த திட்டங்களால் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என தமிழ்நாடு அரசு தெரிவித்தும் உள்ளது. 17வது அறிவிப்பு. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சரான சேகர்பாபு அறிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டமானது வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதன் காரணமாக ஏப்ரல் 11, 12, 13 ஆகிய நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சரான சேகர்பாபு அறிவித்திருக்கிறார். 18வது அறிவிப்பு. +2 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி மே மாதம் 9ஆம் தேதி வெளியாகும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 10, 11 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளில் பொதுத் தேர்வு முடிவு வெளியாகும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. 19வது அறிவிப்பு. மாணவர்களின் கற்றல் சுமையை குறைப்பதற்காக 1ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்பு வரை தமிழ் பாட புத்தகங்களில் பாடங்களின் அளவையானது 40% குறைக்க கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. திருத்திய பாடகங்கள் ஜூன் மாதம் பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யப்படும் எனவும் தெரிய வந்துள்ளது. வருகிற கல்வி ஆண்டின் தொடக்கத்தில் புதிய திருத்திய தமிழ் பாட புத்தகங்கள் வழங்க பள்ளி கல்வித்துறை முடிவும் செய்துள்ளது. கடைசியாக 20வது அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு வரும் 11ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். விடுமுறை நாளுக்கு மாற்றாக ஏப்ரல் 26ஆம் தேதி வேலை நாளாக கருதப்படும் எனவும் நெல்லை ஆட்சியரான சுகுமாரன் தகவல் தெரிவித்தும் இருக்கிறார். அதேபோல தென்காசி மாவட்டத்தில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையை அறிவித்து மாவட்ட ஆட்சியரான கமல் கிஷோர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த 20 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.